நான் நிக்கிறது பாத்தீங்கன்னா சென்னை டு திருப்பதி ஹைவே. அது மட்டும் இல்லாம இந்த ஆடிக்கு ஆஃபரும் கொடுத்துட்டு இருக்காங்க. இவ்வளவு நாள் நீங்க பிளாட் வாங்கணும்னு பாத்துட்டு இருக்கீங்க, இவ்வளவு நாள் உங்களுக்கு பிளாட் வந்து பிடிக்காம வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இதுதான் ரைட் டைம் டு பை அ பிளாட். எல்லா சைஸஸுமே ரோடு வித் இருக்கு. இது மட்டும் இல்ல, சிசிடிவி சர்வேலன்ஸ் கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். நைட்ல வந்து பாத்தீங்கன்னா கூட பகல் மாதிரி உங்களுக்கு வெளிச்சம் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டாவே இருக்கும். ஆடினாலே ஆஃபர் தான். சோ கண்டிப்பா இந்த மாசத்துல நம்ம ஆடி மாசத்துல நல்ல ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ பிளாட்டா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300 rupees லெஸ் பண்ணியே கொடுத்துறீங்க. உங்க கனவு இல்லத்தை இந்த தண்டை கனவுபடி கட்டுறதுக்கு ஒரு சூப்பரான இடமாவே இருக்கு. இந்த மாதிரி திருவள்ளூர்ல ஒரு ஆன் ரோடு சிட்டி நீங்க தேடினாலும் கிடைக்காது. ஐடியா மணி உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்ட போறது? போய் பாருங்க, அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. அப்படிங்கிறீங்க. ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டைட்டில் தமிழ் பார்த்து வந்துருப்பீங்க. ஆமாங்க, இன்னைக்கு ஒரு சூப்பரான ஆன் ரோட் ப்ராஜெக்டை தான் பார்க்க போறோம். நான் நிக்கிறது பாத்தீங்கன்னா சென்னை டு திருப்பதி ஹைவே. ஒரு 100 அடி ரோடாவே போட்டுட்டு இருக்காங்க. ஸ்கூல் வேன் உள்ளே வந்து நம்ம சைட்டுக்குள்ளேயே ஸ்கூல்ல வந்து வேன் பிக்கப் பண்ணிட்டு போற மாதிரி ஒரு சூப்பரான சைட்டுங்க. இப்படிப்பட்ட ஒரு சூப்பரான டெவலப்மெண்ட்ஸ் மத்தியில நம்மளோட ப்ராக்சல் ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் தான் பண்ணிருக்காங்க. பிருந்தாவன் ஆபீசர் என்க்ளேவ்ன்ட்டு. ஸோ அந்த என்க்ளேவ் தான் நம்ம பார்க்க போறோம். அதுல இருக்க அம்யூனிட்டிஸ் டெவலப்மெண்ட் வைஸ் எப்பயும் போல சிறப்பான விஷயங்கள்லாம் நிறைய பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆடிக்கு ஆஃபரும் கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து எனி டைம் போக்குவரத்துக்கான பஸ் ரூட். நம்ம சென்னை டு திருப்பதி பாத்தீங்கன்னா இந்த பஸ் வந்து நின்றுட்டு போற மாதிரி ஒரு ஆன் ரோடு சைடாவே இது இருக்கனால இது அப்ரிசியேஷன் லெவல், growth லெவல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடனே வாங்கி போட்டா இன்னைக்கு லட்சத்துல வாங்கி போறீங்கன்னா உடனே கோடியில வருமானம் மாதிரி உடனே வருமானம் தரக்கூடியது. அது ஒரு பட்ஜெட்டான விலையில கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஆன் ரோட் சைட், நடந்து போற தூரத்திலேயே நம்ம சைட்டு. வாங்க நம்ம சைட்ல போயிட்டு மற்ற டீடைல்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். திருமுருகன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் நம்ம பிருந்தாவன் ஆபீசர் என்க்ளேவ் இருக்குங்க. ஸோ இது உள்ள போயிட்டு வேற என்னென்னலாம் இந்த அம்யூனிட்டி வைஸ் டெவலப் வைஸ் பண்றாங்க எல்லாமே போய் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ப்ராஜெக்டோட மேனேஜர் ஷஃபில் ப்ரோ இருக்காரு. ப்ரோ எப்படி ப்ரோ இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. ஸோ நம்ம ப்ராஜெக்டை பத்தி சொல்லுங்க. ப்ராக்சல் எப்போ போட்டாலும் ஒரு ஆஃபர்ஸோடையும் மக்களுக்கு ஒரு பட்ஜெட்டான இடமாவும், அதுவும் ஆன் ரோட்ல தான் போடுவீங்க. இந்த ப்ராஜெக்ட் எப்படிப்பட்ட ப்ராஜெக்ட், உள்ள என்னென்னலாம் இருக்கு? ப்ராஜெக்டோட பேர் பாத்தீங்கன்னா பிருந்தாவன் ஆபீசர்ஸ் என்க்ளேவ். இதுதான் ப்ராஜெக்டோட நேம். உங்களுக்கு திருவள்ளூர் டு திருப்பதி போற ஹைவேலே வந்து பாத்தீங்கன்னா NH 205 இந்த ஹைவேல 50 மீட்டர்ஸ்ல வந்து நம்ம சைட் வந்து அமைஞ்சிருக்கு. இறங்கி நடந்து வர ரூட்ல இருக்கு. ஸோ இவ்வளவு நாள் நீங்க பிளாட் வாங்கணும்னு பாத்துட்டு இருக்கீங்க, இவ்வளவு நாள் உங்களுக்கு பிளாட் வந்து பிடிக்காம வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இதுதான் ரைட் டைம் டு பை அ பிளாட். ஸோ இப்போ நம்ம இங்க அப்ரிசியேஷன் லெவல் நியர்பைன்னு சொல்ல போனா எது ஹைலைட் பண்ணலாம்? இங்க இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கு. ஸோ அதே ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க திருவள்ளூர்ல. ஆக்சுவலா இந்த பஸ் ஸ்டாண்ட் இங்க இருந்து 3 கிலோமீட்டர் தான். திருவள்ளூர் மெடிக்கல் காலேஜ் வந்து 2.5 கிலோமீட்டர்ஸ். ஸோ இது மட்டும் இல்ல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து நம்ம நியர்பை டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. உங்களுக்கு நம்ம சைட் ஆப்போசிட்லயே வந்து காலேஜ் பார்த்தோம். ஸோ அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் எல்லாமே ஒரு 300 மீட்டர்ஸ் 500 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்லேயே ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்கும். 2-3 இயர்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா இதோட ரேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் த ரேட்ல வந்து போகும். அப்ரிசியேஷனுமே ரொம்ப நல்லா இருக்கும். ஜெனரலா எந்த ப்ராஜெக்ட் எடுத்தாலும் ஒரு 40 ஃபீட் ரோடு இருக்கும், 33 ஃபீட் ரோடு இருக்கும், 23 ஃபீட் இருக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் எல்லா சைஸஸுமே ரோடு வித் இருக்கு. இது மட்டும் இல்ல, சிசிடிவி சர்வேலன்ஸ் கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். 3 ஃபேஸ் EB இருக்கு அண்ட் சிங்கிள் ஃபேஸ் EBமே ப்ராஜெக்ட் குள்ளவே இருக்கு. 1 லாக் லிட்டர் கெபாசிட்டி டேங்க் ஒன்று கட்டிருக்கும், வாட்டர் டேங்க் ஒன்று. ஸோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி பிளாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கனெக்ஷன் செப்பரேட்டாவே கொடுத்துருக்கோம். ஈச் இண்டிவிஜுவல் பிளாட்டுக்குமே பைப்லைன்ஸ் வந்து பண்ணிருக்கும். ஆமா, இண்டிவிஜுவலா எல்லாத்துக்குமே போட்டிருக்கீங்க பைப்லைன். எல்லா பிளாட்ஸுமே பைப்லைன் பண்ணிருக்கும். EBன்றது இன்ஸ்டன்ட்டா நம்ம வீடு கட்டி உடனே எடுத்துக்கலாம். 100% எடுத்துக்கலாம். மெஜரா மக்கள் வந்து வீடு கட்டி குடியேறதுக்கு தேவையான 3 விஷயம் தான். ஆக்சுவலா தண்ணி வேணும், கரண்ட் வேணும், ரோடு வேணும். இந்த 3மே நம்ம வந்து பண்ணி கொடுப்போம். அந்த ஒண்ணு வீடு கட்டி உடனே போலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல நீங்களே பாத்துருப்பீங்க, ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 6 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. ஒரு வீடு முடிச்சுட்டு ஆள் வந்து இருக்காங்க. மிச்சம் 6 வீடுமே கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. எல்லா வீடுமே கொஞ்சம் பெரிய சைஸ்ல தான் நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க, கிராண்டாவே பண்ணிட்டு இருக்காங்க. சைட்டை பொறுத்தவரைக்கும் வெளியில நீங்க பாத்துருப்பீங்க, நம்ம கிராண்ட் ஆர்ச் வந்து பண்ணிருக்கோம். ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா வந்து காம்பவுண்ட் வால் பண்ணிருக்கோம். ஸோ உங்களுக்கு காம்பவுண்ட் வால் பண்ணாவே உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது ஜெனரலாவே. ஏன்னா காம்பவுண்ட் வால் ஃபுல்லாவே பண்ணிட்டோம். ஸ்ட்ரீட் லைட்ஸ் வந்து சோலார்ல தான் பண்ணிருக்கோம். ஸோ யாராவது ஆன் பண்ணணும் கொள்ளணுன்ற பிரச்சனை இல்லை. ஆட்டோமேட்டிக்கா 6 o'clock ஆச்சுன்னா அது சோலார் லைட்ஸ் வந்து ஆன் ஆக ஆரம்பிச்சு. நைட்ல வந்து பாத்தீங்கன்னா கூட பகல் மாதிரி உங்களுக்கு வெளிச்சம் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டாவே இருக்கும். நம்ம சைட்ல வந்து 5 கேட் இருக்கு. 5 கேட்ல நீங்க எந்த ரோட்ல வந்து வெளியில போனீங்கனாலும் ஃபுல்லா பிளாக் டாப் ரோட்ஸ் தான் வந்து ஃபுல்லாவே பண்ணிருக்கும். ஸோ ப்ராஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 2 பார்க் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் பார்க், ஒன்னு வந்து சில்ட்ரன்ஸ் பார்க். இந்த 2 பார்க்குமே நம்ம டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம இந்த இடத்தாண்ட நான் ஒரு வீடா வாங்கி கட்டணும்னா இல்ல ஒரு லேண்டா வாங்கினா என்ன பிரைஸ்? பிரைசிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 1799 காஸ்டிங்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். மினிமம் சைஸ் ஆஃப் லேண்ட் பாத்தீங்கன்னா 1250 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் இருக்கு. மினிமம் லெவல்ல நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு 22 lakh rupees வந்து பாத்தீங்கன்னா பிளாட்டோட காஸ்ட் வந்து வரும். சார் ஆடி மாசம்னாலே ஆஃபர் கேட்பேன். அது இல்லாம அதிரடியா மக்களுக்காக ஏதாவது கேட்பேன். என்ன பிரைஸ்ல நம்ம திருவள்ளூர்ல இந்த ப்ராஜெக்ட்ல பண்ணி தருவீங்க? ஆடினாலே ஆஃபர் தான். ஸோ கண்டிப்பா இந்த மாசத்துல நம்ம ஆடி மாசத்துல நல்ல ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். 1799 கொடுத்துட்டு இருக்க பிளாட்டோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைபருக்காக நம்ம வந்து பாத்தீங்கன்னா 1499 வந்து பண்ணி தரோம். இது ஆடி சரவடின்ற நேம்ல வந்து பாத்தீங்கன்னா 1499 வந்து நம்ம ஆஃபர் பண்ணி கொடுக்குறோம். இப்போ ஃபிளாட்டா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300 rupees லெஸ் பண்ணியே கொடுத்துறீங்க. சூப்பரான விஷயமா இருக்கு மக்களே. ஏன்னா இந்த திருவள்ளூர்ன்ற போது இது வந்து ஒரு ஆன் ரோடு சைட்டாவே அமைஞ்சிருக்கு. ஆன் ரோட்ல இருந்து நடந்து வர தூரத்தை தான் இந்த சைட் அமைஞ்சிருக்கு. பொதுவாக சொல்ல போனா அது ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜுக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா காலேஜ் இருக்கு. இந்த ஸ்கூல் வேன் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியறது இல்ல. இந்த இடத்துல ஒரு மனையா வாங்கினா கையில எவ்வளவு முன்பணமா இருக்கணும்? மினிமமா உங்க கிட்ட ஒரு 3 லட்ச ரூபாய் காசு இருந்தா போதும். நம்ம ஒரு லேண்ட்
லேண்ட் வந்து இங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போ ஒரு வீடா வாங்குறேன், ஒரு 2 BHK கட்டுறேன்னா எவ்வளவு இருக்கணும்? ஒரு 4.5 lakh rupees நம்ம கையில இருந்ததுன்னா போதும், உங்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இப்போ ஒரு 5 லட்சம் இருந்தாலே போதும் 2 BHK கண்டிப்பா 5 லட்ச ரூபாய் இருந்தாக்கா மிச்சம் 90% நம்ம லோன் பண்ணிட்டு நம்ம வந்து வீடு வந்து உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம லேண்டுக்கு டெவலப்மெண்ட் சார்ஜஸ் வரும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ்ன்றது எக்ஸ்ட்ரா தான். ஆஸ் பர் கவர்மெண்டோட நார்ம்ஸ் என்ன இருக்கோ அந்த காஸ்டிங்ஸ் வந்து வந்துரும் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ். ஓகே, ஸோ இது என்ன அப்ரூவ்டு ப்ரோ? டிடிசிபின்றதா நீங்க கண்டிப்பா நம்பர் போடுவீங்க. இதுல கால் பண்ற எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ சைட் விசிட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி தருவோம் கம்பெனி சார்பா. சைட்டை கூட்டு வந்து திரும்பி கூட்டு போய் காட்டுற வரைக்கும் எங்க சைட்ல நம்ம டேக் பண்ணி வாங்க மக்களே வந்து பாருங்க. உங்க கனவு இல்லத்தை இந்த தாண்டா கனவுபடி கட்டுறதுக்கு ஒரு சூப்பரான இடமாவே இருக்கு. இந்த மாதிரி திருவள்ளூர்ல ஒரு ஆண்டோடு சைட்டு நீங்க தேடினாலும் கிடைக்காது. அப்படி ஏதாவது சைட்டு பாத்தீங்கன்னா நானே உங்களுக்கு ஒரு பட்ஜெட்டான விலையை வாங்கி தரேன். உள்ள என்ட்ரு ஆனீங்கன்னா இந்த தாண்டா ஒரு பிளாட் வாங்காம நீங்க போக மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு பிளாட்டா இது அமைஞ்சிருக்கு. வந்து சைட் வந்து பாருங்க. நிறைய இதுக்கு உங்களுக்கு பட்ஜெட்டான இடம் வீடியோ எல்லாம் பண்ணிட்டாங்க. உங்களால முடிஞ்ச ஒரு லைக் கமெண்ட் ஷேர்லாம் பண்ணீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஸோ இதோட அடுத்த வீடியோ பண்ணாங்க. நான் உங்க ஐடியா பண்ணி என்னோட பேர் ஷஃபீக் ஃப்ரம் ப்ராப்ஷன்ல இருந்து. தேங்க்ஸ் பிரதர். தேங்க்ஸ். ஸோ திருவள்ளூர்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 2 ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு. நியூ பஸ் ஸ்டாண்ட் சொன்னேன் இல்லையா உங்ககிட்ட, அதுக்கு பக்கத்துல ஒரு 800 மீட்டர்ஸ்ல ஒரு சைட் பண்றோம். ENK என்க்ளேவ்னு சொல்லிட்டு. அது மொத்தமே 54 பிளாட் தான். 54 பிளாட்ல ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 32 பிளாட்ஸ் தான் நம்ம கிட்ட அவைலபிள். அதோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2190ன்றது காஸ்ட் ஆக்சுவலி. ஆடி சரவடி ஆஃபர்ல வந்து பாத்தீங்கன்னா 1799 பண்ணிட்டு இருக்கோம். ENK என்க்ளேவ் வந்து இன்னொரு ப்ராஜெக்ட் பக்கத்திலேயே அமைஞ்சிருக்கு. இதுல இருந்து ஒரு 800 மீட்டர்ஸ்ல. அதையும் போய் விசிட் பண்ணி பாருங்க, இதையும் விசிட் பண்ணி பாருங்க. உங்க மன நிறைவோட இந்த இடத்தாண்ட ஒரு வீடை கட்டி பாருங்க. இந்த இடத்தாண்ட நீங்களே ஒரு இடம் வாங்கி வாழும் போது அது நானே வாழ்ந்த மாதிரி அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். வந்து சைட் வந்து பாருங்க, நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.